والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وأهل بيته أجمعين أما بعد. அல்லாஹ்வின் அன்பிற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் மீது செய்திருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அடங்காத அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய நன்றிகளை நாம் சஜிதாவிலேயே இருந்தாலும் கூட, நம்முடைய மௌத் வரை நாம் சஜிதாவில் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நம்மால் நிச்சயமாக நன்றி செலுத்திவிட முடியாது. இதைதான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஒவ்வொன்றாக எண்ண ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் லா துஹ்ஸுஹா, நீங்கள் நிச்சயமாக அதை எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் அவ்வளவு நியமத்துகளை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய அடியான் எனக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எனவே அல்லாஹ்விற்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றிகளை நினைவு கூற வேண்டும். ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தடவையும் அவன் மூச்சை விடும் பொழுது 2 தடவை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது கடமையாக இருக்கிறது, வாஜிபாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் மூச்சை உள்வாங்குகிறான் என்று சொன்னால் அந்த மூச்சை வெளிவிடுவது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. அதற்கு அதை விடக்கூடிய பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மௌத்தை ஏற்படுத்தி விடுவான். அதே போல விட்ட மூச்சை மறுபடியும் உள்ளிழுப்பதும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய நிஅமத். அதை அவன் இழந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மௌத் ஏற்பட்டு விடும். எனவே ஒவ்வொரு தடவையினுடைய மூச்சிற்கும் கூட ஒரு மனிதன் 2 தடவை நன்றி செலுத்துவது வாஜிபாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்படி அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய அளவில்லாத நிஅமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தும் வாக்கியத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நன்றி செலுத்த உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் அல்லாஹ்விற்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றிகளில் மிக உயர்தரமான ஒரு இபாதத் தான் தொழுகை. அந்த தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக நம்மை அல்லாஹ்விற்கு முன்னால் காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும். குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் மட்டும் அல்லாஹ்வை நாடுவது என்பதில்லை. ஒரு மனிதன் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் அந்த மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சோதனையான கஷ்டமான நேரங்களில் அந்த அடியானுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். இது ஒரு இயற்கையான அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இப்படி சொல்கிறான், வஇத் தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், நிச்சயமாக கண்டிப்பாக சந்தேகமே இல்லாமல் உங்களுக்கு நான் அதிகமாக்கிக் கொண்டே இருப்பேன். உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். ஆனால் வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி செலுத்தாமல் நீங்கள் புறக்கணித்தால், அல்லாஹ்வை நிராகரித்தால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அஸாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறதே அது மிக கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நலவுகளையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த துனியாவுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனக்கு கீழ் உள்ளவர்களை மனிதர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த துனியாவுடைய விஷயத்தில் உலகத்தினுடைய ரீதியில் நமக்கு கீழ் யார் இருக்கிறார்களோ, நம்மை விட பொருளாதாரத்தில் யார் பின்தங்கி இருக்கிறார்களோ, நம்மை விட உடலில் யார் பலகீனமானவர்களாக இருக்கிறார்களோ, நம்மை விட அல்லாஹ்வுடைய ஆஃபியத்தில், ஆரோக்கியத்தில் யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மை விட யார் துன்யாவுடைய விஷயத்தில் மேலோங்கி இருக்கிறார்களோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா துன்யாவை வாரி வழங்கி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட நபர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் நன்றி செலுத்தக்கூடிய நிலை என்பது மிக குறைவானதாகவே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே சமயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நன்றி செலுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறையை சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஆகிரத்துடைய விஷயத்தில், மறுமையின் விஷயத்தில் உங்களை விட யார் முன்னேறி சென்று இருக்கிறார்களோ, உங்களை விட யார் அதிகமாக தொழுகிறார்களோ, குர்ஆன் ஓதுகிறார்களோ, தான தர்மங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட நன்மையான விஷயங்களில் உங்களை விட முன்னேறி
முன்னேறி செல்பவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைத்து பார்த்து நாம் நம்முடைய அமல்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களில் பலகீனம் ஏற்படுவதற்காக எந்த விஷயத்தில் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்து விட்டான், அல்லாஹ் என்னை எப்படி வாழ வைத்திருக்கிறான், என்னால் அல்லாஹ்விற்கு தொழாத நபர்கள் எல்லாம் இன்று துன்யாவில் நன்றாக இருக்கிறார்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்யாத பள்ளிக்கே வராத நபர்கள் எல்லாம் என்று துன்யாவுடைய விஷயத்தில் மிகப்பெரிய பெரிய பணக்காரர்களாக வசதி வாய்ப்புகளோடு எல்லா விதமான சுகபோகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எனக்கு அல்லாஹ் என்ன தந்து விட்டான், அல்லாஹ் இந்த இடத்தில் என்ன பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான், நான் அல்லாஹ்விற்கு என்ன குறை செய்திருட்டேன் என்பதை எல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தால், இது போன்ற மனநிலைகளை உருவாக்கினால் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவனாக மாறிவிடுகிறான். அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஷுக்குர் என்ற அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலை இல்லாமல் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட நிலைகள் வைத்தும் நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றியுள்ளவர்களாக நாம் உருவாக வேண்டும் என்று சொன்னால், முதன்மையான விஷயம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஃபர்தான இபாதத்துகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் செய்து அல்லாஹ் நம் மீது சந்தோஷப்பட்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.